சரி சரி. நமஸ்காரம் சாமி. யார் நீ? யாரு உன்ன உள்ள விட்டது? திறந்தாத்துல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ற. எழுந்திரு. இல்ல சாமி, நான் கோயில் தர்மகர்த்தா, குருக்களை பார்க்க வந்தேன். தர்மகர்த்தாவா இருந்தா நேரா பக்கத்துல வந்து உட்கார்றதா? வெளியில நின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே? எழுந்திரு எழுந்திரு. தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரம் தானே? போ வெளியே போ. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? என்ன நடந்துருச்சா? சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன். முதல்ல வெளியே போ. ஆமா, ஏன் டென்ஷன் ஆவறேன்? நடேசன் கூட கோயில்ல இருக்காவா, கொஞ்சம் சகஜமா பழக வச்சுண்டு உள்ளே வந்துட்டார். உள்ள வரப்படாதுன்னு அவருக்கு தெரியல. அதான்டா, அதான் நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லி தரதே இல்ல. அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உட்கார்றான். நீங்க செத்த கொஞ்சம் வெளியே இருங்கோ, நான் நடேசனை கூப்பிடுறேன். நடேசா, நடேசா. ஏங்க, பூஜைங்கிறது சாமி கும்பிடத்தானே? சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே? நாங்க சாமிக்கு மேலானவங்க சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியாடா, பாத்தியா? சாமி, நானு 30 வருஷமா ஆன்மீக பணி செய்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? தெய்வாதீனம் ஜெகத்கர்வம், மந்திராதீனம் துதைவதம், தன்மந்திரம் பிரம்மணாதீனம், தஸ்மத் பிரம்மணம் பிரபு ஜெயத். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? வேதத்தை பத்தி தெரியும்னு சொன்னியே, என்ன முழிக்கிற? சொல்லு பாப்போம். உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாளுக்கு கட்டுப்பட்டவை, பிராமணர்களே கடவுள். ரிக்வேதம் 62வது பிரிவு 10வது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கு. வெளியே போ. ஆமா ஆமா, சிக் சபர்மத்மாவே பிராமண விக்கிரகத்தை வணங்குறதா வேதம் சொல்றது. அடடடே, நீங்க எங்க வந்தேன்? வாங்கோ வாங்கோ வாங்கோ. இல்ல சாமி, நான் தப்பா நினைச்சிடப்படாது. நீங்க எல்லாம் இங்க வரவப்படாது. எங்களை வரல சில பேர் பின்பக்கமா தான் வருவா. இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை. இப்படிப்பட்ட பூஜை நடக்கிறச்ச நாட்டை ஆள்ற ராஜாவாவே இருந்தாலும் இப்படி உள்ள வரப்படாதுங்கிறது ஐதீகம். பகவான் பக்கத்துல எல்லாரும் போட முடியாது. அப்பா அப்பா, சூத்திர ஆத்துக்குள்ள வந்துட்டாலாமே, அகன் தீட்டு போட்டு விடுதான். அம்மா ஜலமிட்டு அலம்பி விட சொன்னா, பூமியை வாங்கிட்டு சொன்னா, பூஜை பண்ணுவாமே. ஆமா ஆமா, கொண்டாடா அம்பி. யாரா உன்னை உள்ள விட்டதே? சூத்திர ஆத்துக்குள்ள வந்துட்டாலாமே, அகன் தீட்டு போட்டு விடுதான். உன்னையெல்லாம் கோயிலுக்குள்ள விட்டா கோயில் என்னடா ஆகுறது? தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரம் தானே? போ வெளியே.